பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS 200 BS6 தாங்க பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட லுக்கு, பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் எல்லாம் ஒர்த்தா இல்லையான்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்லேருந்து பார்த்துடலாம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஃபுல் ஃபேரிங் பாடி தான், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், பார்த்தாவே அக்ரெசிவ் லுக்கு. அப்படியே ரோட்டில் போனாவே ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே அதோட முன்னாடி அந்த 2 கண்ணு தான். அந்த கண்ணு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருந்துன்னு பார்த்தாலும் சரி, தூரமாக இருந்து பார்த்தாலும் சரி, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கண்ணும் அந்த ஃபேஸும். அப்போ தூரத்துலேருந்து பார்க்கலாம் இன்னொன்றும் நல்லாயிருக்கும். அந்த பைக் நின்றுட்டுருக்க ஸ்ட்ரக்சரே நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும். பார்த்தாவே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும், நல்லா அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் முன்னாடி ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கண்ணு தான் எனக்கு இருக்கிறது ரொம்ப பிடிச்சது. டிசைன் எல்லாம் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 200cc இன்ஜின், அரௌண்ட் 24.5 PS பவர் கொடுக்கும். பிக்கப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு கீர் தேடிலாம் நல்லாவே ரஷ் கொடுக்கும். அது டாப் எண்ட்லாம் போய்ட்டால் பிச்சு வண்டி 150 சம்திங் போகும்னு நினைக்கிறேன். நான் வேணால் அந்த டாப் ஸ்பீட் டெஸ்ட் வேணால் நம்ம பண்ணி போடுவோம் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு. ஹைவேலாம் ரைட் பண்ணக்குள்ள நல்லா ஒரு இன்ஜின்னு ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனால் பவருக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க, நல்லா பவர் இருக்கும். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அடிப்பொலி தான், நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா சிட்டியில் அப்ராக்ஸாக ஒரு 30 to 35 கொடுக்கும். ஹைவேல 35 to 40 கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே டீசெண்டான மைலேஜ் தான். ஆனால் லாங்கில் எனக்கு தெரிஞ்சு 80 to 90 மெயின்டைன் பண்ணால் 40 to 45 கொடுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 மேலே கொடுத்துச்சு. நான் லாஸ்ட்டாக இங்கே நாங்கள் தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணக்குள்ளே நான் இங்கேருந்து ஈரோட்லேருந்து தூத்துக்குடி போயிட்டு வருவேன். ஒரு 1 months ஒருக்கா போவேன். அப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 40+ தான் மைலேஜ் இருந்துச்சு. எப்போது 80 to 90 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் நல்ல மைலேஜாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ஓட்டவே. அப்புறம் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினு, டிசைன் வைஸில் அடிச்சுக்கவே முடியாது, நல்லாயிருக்கும். லுக்கு, ஸ்போர்ட்டி லுக்கு எல்லாமே ஹைவேல சிட்டியில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆல்ரவுண்டர்னே வச்சுக்கலான்னு வைங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் தான், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. லைட்டாக ஒரு டைம் கீழே போட்டாலே போதும், எங்கேருந்து வைப்ரேஷன் வருதுன்னு தெரியாது. கீழே போட்டாலும் கீழே போடலாம், அந்த வைப்ரேஷன் மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஃபிட்டிங்கெல்லாம் ஃபிட் ஆகிருக்கும், பட் அந்தளவுக்கு ஃபிட்டிங் ஆகிருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த அரெஸ்ட் ஆகாமல் இருக்கும் அந்த ஃபிட்டிங்லாம். அதனாலேயே மோஸ்ட்லி சவுண்டு வைப்ரேஷன் வரும். மித்தபடியெல்லாம் இந்த வைப்ரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுமே தவிர, மித்தபடி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுக்கோ, மைலேஜுக்கோ, ஓட்டுற கம்ஃபர்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஆல்ரவுண்டர் தான் சொல்லலாம். ஓவராலாக பார்த்தா நல்லா பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸு, அந்த லுக்கு, ஸ்டைலு, ஸ்போர்ட்டி லுக்கு, சிசி 200cc, ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்னு எல்லாமே இருக்கும். அது டூரிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். பேக்லாம் பின்னாடி வச்சு ரோப் போட்டு கட்டிட்டு அப்படியே போனால் செம்மையாக இருக்கும். இங்கே போன இங்கிலீஷ் நான் ஓகே ஃபேம், நம்ம பஜாஜ் பல்சர் RS 200 ரிவ்யூ பார்த்தாச்சு. ஓகே ஃபேம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.